அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இப்போ அகைன் ரீரிலீஸ் ஆகியிருக்க சச்சின் திரைப்படம் தான். இது வந்து ஃபஸ்ட்டு 2005 ஏப்ரல் 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது. 20 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 18 2025 அன்றைக்கி அகைன் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பல தடவை இந்த படத்தை வந்து பார்த்துருக்கலாம். பட் எனக்கு வந்து இது புதுசு தான். ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ தடவை லோக்கல் சேனல்ஸில் வந்து இந்த படத்தை போட்டிருக்காங்க. நம்ம ஜெயா டிவியில் வந்து பல தடவை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து இந்த படத்தை நான் இது வரைக்குமே ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது. இதுதான் வந்து உண்மை. ஸோ ரீரிலீஸ் ஆகி இப்போ நான் போய் பார்த்தது தான் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைமு. ஓகே, இந்த படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு விதமாலாம் நான் ஒன்றும் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஏற்கனவே ரீரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வந்து ஒரு படம். ஸோ அந்த வகையில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் வந்து ஓவராலாகவே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து நம்ம விஜய் சார் தான். எப்பா என்ன ஆக்டிங்கு, ஒரு அலட்டல் இல்லாத நடிப்பு, டான்ஸு, இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சி போச்சு. அண்ட் தென் அவருடைய ஜாலியான கேரக்டரு. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து கவலையாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ மனுஷன் அந்த ஒரு இயர்லி 2K காலத்தில் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து இப்போ எனக்கு புரியுது. அவருடைய கேரக்டர் மட்டும் இல்லை, அவருடைய படங்கள்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். படங்கள்னால் நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பட் ஆல்சோ பேஸ்டு ஆன் ரிவ்யூஸு. ஸோ அந்த வகையில் அவருடைய படங்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி ஓடி இருக்கும் அப்படின்னு இப்போ எனக்கு புரியுது. இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் வந்து விஜய் சார்கிட்டேருந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஜெனிலியா. இவங்க ஏன் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, படம் ஃபுல்லாக அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவங்களுக்கு அந்த ஒரு க்யூட்டான ஆக்டிங்கு, ஷை பண்ணுறது, இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அகைன் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வடிவேல் சார். இவருடைய காமெடி வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு காமெடி தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிரிப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஒரு காமெடி வந்து இவர் வந்து இப்போ அடுத்தது வந்து நம்ம சுந்தர்சி அவரோட சேர்ந்து கேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தில் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஒரு காமெடி இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து என்கிட்ட இருக்குது. பட் வந்து இந்த ட்ரைலரை பார்த்துட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று பார்த்துருப்போம் அடிக்கடி. என்னென்னா, ஸ்மால் ரோல் பட் ஹியூஜ் இம்பேக்ட். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ரகுவரன் சாரும் சரி, உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணும் சரி, ஸ்மால் ரோல் ஹியூஜ் இம்பேக்ட், இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க ரெண்டு பேருக்குமே. எஸ்பெஷலி இந்த சின்ன பொண்ணோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் கண்ணில் தண்ணி வர வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீனை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி ரகுவரன் சார் கேரக்டருமே சரி தான். கடைசியில் வந்து விஜய் சார் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையனா அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஓகே, இத்தோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல படத்தை பார்த்துருந்து உங்கள் எல்லாரும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் பிரசாந்த் சந்திரமௌலி.